வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா வீடியோவுக்கு கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றி ஏதாவது சொல்லணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் ஆப் தேவைப்படும். அதை ப்ளே ஸ்டோர்லேருந்து நேரடியாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அங்கே போய் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிங்க. நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கங்க. ப்ராஜெக்ட் நேமில் உங்களோட பெயர் எழுதிக்கங்க. ரேஷியோவில் 16:9 செலக்ட் பண்ணிக்கிட்டு கிரியேட் கொடுங்க. ஆப் ஓப்பன் பண்ணனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டெமோ வீடியோ எடுக்கணும். அதுக்கு நீங்கள் எந்த பிளேஸில் அந்த வீடியோ எடுக்கிறீங்களோ அந்த பிளேஸோட பேக்ரவுண்டை 20 செகண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஒரு முக்கியமான விஷயம், வீடியோ எடுக்கையில் கேமரா ஸ்டாண்டர்டாக இருக்கணும். அங்கிட்டும் இங்கிட்டும் சேக் ஆச்சுன்னா வீடியோ எடிட் பண்ணுறது மிஸ்டேக் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வீடியோ ஒன்று எடுக்கணும். அதுக்கு நீங்கள் பச்சை கலர் துணி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம மேலே போர்வை பொத்துற மாதிரி டெமோ காமிக்கணும். வீடியோ எடுத்ததுக்கு பிறகும் நம்ம மீடியாவை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து ஒரிஜினல் வீடியோ செலக்ட் பண்ணணும். அதுக்கு லேயர் செகண்ட் லேயரில் செட் பண்ணணும். அதனால் லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். லேயர் மீடியா, நம்ம ஒரிஜினல் வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் லேயர் ஃபஸ்ட் லேயருக்கு ஈக்குவலாக செட் பண்ணி வச்சுக்கலாம். செட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயரில் நம்ம தேவையில்லாத பார்ட்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு நம்ம சிஸ்ஸர் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வேணும்னா லெஃப்ட் சைடு இருக்கிற சிஸ்ஸரை செலக்ட் பண்ணிக்கிங்க. எனக்கு இப்போ லெஃப்ட் சைடு தான் தேவையில்லாத பகுதியாக இருக்கனால நான் லெஃப்ட் சைடு உள்ள சிஸ்ஸர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் லேயரை கிளிக் பண்ணிக்கலாம். குரோமோ கீ செலக்ட் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிக்கிங்க. கீ கலருங்கிற இடத்துல நம்ம க்ரீன் கலரை செலக்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம க்ரீன் கலரு ரிமூவ் ஆகுற மாதிரி நம்ம இந்த 2 பட்டன் கொடுத்துருக்காங்களே ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்ம க்ரீன் கலர் வந்து ரிமூவ் ஆயிரும். அப்போ தான் அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட அவுட்புட் வந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா மேலே இருக்க எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். நமக்கு ஹெச்டி வேணும்னாலும் ஹெச்டி இது பண்ணிக்கலாம். நம்ம சாதாரண MP4 வேணும்னாலும் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு ஹெச்டி வேணுங்கிறனால ஃப்ரேம் 13 வச்சு நான் சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ சேவிங் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா சேவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.